முகத்தில் சீரழகே ஆமா யானை முகம் இருகொம்பும் அகண்டதோர் மார்பினில் சீரழகே பானை போல் பெரும் வைரம் பாங்கான பூநூல் அழகே காரணமாம் சிவந்த குருகாலியா தேவியின் கடாட்சரத்தினால் ஆமா பூரணமாய் அன்படைத்த உன்னசங்கர் ரங்காய் கதை பாட ஏரான பிச்சருக்கு பரமங்களை அளவிற்தாந்தமாய் வந்தென்னை லட்சிப்பாயே லட்சிப்பாயே முந்தி 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 நாயகனே நாயகனே முருகன் முருகே இந்த பிரகாரம் தானே 33 தேவரும் 48 சீசமாகவே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமலத்தை போல இப்ப இந்த முக்கால் வரங்கள் வந்து முடி வழங்கிட்டோ முன்ன வருந்தி எல்லோ உண்பாதோ இந்த பிரகாரம் தானே சுவாமி பொன்னி வாழாரே
மன்னன் உன்னுடைய தருமணம் தாமரக்க விளச்சி இருவர் அந்த பெயர்களும் தன்னுடைய காணி குழுவிலும் செல்லாண்டியவனுக்கு விஷம் குறையாமல் ஒரு தேர்தல் செய்து மக்கள் வர வேண்டி செல்லாண்டியவனுக்கு தேரோட்டுகிறார். அப்படி தேரோட்டுகின்ற பொழுது பாட்டலூர் பக்குமங்கள் உட்பட யாவர்களும் தானே கீகரை மேகரை 32 வாயகத்து மக்களும் கோவிலே வந்து குவிந்திருக்கு. ஆனா பாட்டலூர் பங்காளிக்கு உடனே சண்டை ஓட்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆசாரிமார்கள் அவர்கள் குரக்கடையாளர் ஓடுகிறாங்க. இப்படி எத்தனையோ சூழ்ச்சிகள் பண்ணி உன்னுடைய தரவனையும் தாமரையும் தேருக்கால விலகச் செய்து கொண்டு விடலாம்னு சொல்லி மாந்தியப்பன் பொய்ச்சாமியாரை சொன்னார். மக்கள் எல்லாம் தேர் வனசங்காமல் கேட்குது, புள்ளை இல்லா தேர் என்ற புதுரப்பலி கேட்குது. புருஷமணி கொடுத்தா தேர் நகரு இல்லைன்னா நகராக பொய்ச்சாமியாரை சொன்னார். அதன் பிரகாரமே மக்கள் எல்லாம் பாவியாக மண்மேல வாழ்வதை விட மன்னவன் தேவி 22 பேரும் தேருக்கால நட கொடுத்து மாண்டு மடிஞ்சு போயிடலாம். இந்த தேருக்கால நட கொடுத்து 22 பேரை தடை கொடுத்தாங்க. போ அந்த நேரத்தில் வங்க பங்காளி கவுடர்கள் கண்ணை சிவட்டுகின்ற பொழுது கடையாடி எடுத்தாங்க. தேரு வந்து மேல ஏற வருகின்ற பொழுது எம்பேரவா மாயவரை தடுத்து நிறுத்தி அந்த தேராப்பை எட்டி வச்சா இறந்த காலில் எட்டி வச்சார் மாயவர். தேர் போய் ஆத்துக்குள்ள காவேரி கரையில் இறங்குது. அப்படி இறங்கையில உண்மையா தலைமுடக்கும் தாமரைக்கு சூழ்ச்சி பண்ணாங்களே வங்கும் பங்காளிகள். சில பேர்கள் மாண்டு மடிஞ்சு போனாங்க, சில பேர் கைகால்கள் போச்சு. இப்படி எல்லாம் தான் மாட்டு மடிக்கின்ற பொழுது கூட்டமே கொய்யோ முறையே வருகிறது. அழுகாம இருக்குமா உரையாக்க ராவணக்க வளர்ச்சி வாக்கையில தேரப்படியே ஆட்டுக்குள்ள காவேரி கரையில கலசம் மட்டும் மேல தெரியுது. அப்ப 2 பேரும் கடந்த பார்த்து கும்பிட்டுட்டு பாக்கையில ரத்த வெள்ளவா இருக்குது. பங்காளி மக்களோட சக்கையோட சக்கை எல்லாம் ரத்த வெள்ளவா கிடக்குது. இந்த நேரத்துல எம்பேரமா மாயவன் செல்லாண்டியனுடைய ஆலயத்தை கூட சென்ற செல்லாண்டியமலை ஆமா செல்லாண்டி உன்னுடைய ஆலயத்துல உரையாத்தர் வழக்கும் தாமரைக்கும் இப்படி பாகம் பண்ணுகின்ற பொழுது பார்க்கறையாதையே என்று அழைக்க சென்றார். அப்படி செல்லாண்டி தலையை சாச்சாரு. இன்று முதல் உள்ள தலைமுறைக்கு உடைய ஆலயத்துல தேரோட்டம் கிடையாது, திருவிழா கிடையாது என்று சாபத்தை கொடுத்து விட்டு சென்றார் மாயவர். அப்படி இருக்க தேரோட்டம் பாதியில நிக்குது. வந்திருந்த கூட்டம் எல்லாம் என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ராமரக்க விளச்சியானவர்கள் துணியாத்திரவன் 22 பேர்களும் காவியான உடம்பியிட்டார். தருமன் தம்பியடியல இப்படி கொண்டு ஓட்டையாடி அப்படின்னு சொல்லி குன்னுடைய தருமன் அழுகிறார். அடி வாமி சண்டாளி பூலோகத்தானே இத்தனை காசு உனங்கள் வச்சது எனக்கு நீ முள்ளையாரு உனக்கு நான் முள்ளையா இருக்கிறோம்னு சொன்னேன். நீ கேட்டையா அதையெல்லாம் விட்டு போட்டு வரபாங்கர வரமங்கலம் தேரோட்டி வச்சு தேர்க்கால விலக வச்சிருந்த பங்கு பங்காளியை கொண்டு போட்டைய சண்டாலே ஐயோ தோட்டுக்கு தோடு இழந்தேன் தோடு இழந்தேன் தோடு இழந்தேன் தொடப்புறப்பேன் தொடப்புறப்பேன் நான் இழந்தேன் நான் இழந்தேன்
தாமரை மானசம் மச்சாரைய கொண்டு விட்டேன் மச்சாரைய கொண்டு விட்டேன் மக்கள் எல்லாம் தேரோட்டியும் நிக்கு மச்சார கொண்டு விட்டாய் மச்சூரனை கொண்டு விட்டாயும் இந்த குழந்தை எல்லாம் தேரோட்டி என்று வங்கும் பங்காளிகள் என்ற குழந்தைய கொண்டு விட்டேன் குழந்தைய கொண்டு விட்டேன் தேரோட்டியும் தாமரை நீ குழந்தையனை கொண்டு விட்டாய் குழந்தையனை கொண்டு விட்டாயும் அடிவாவி என்ற வங்கும் பங்காளிகளை போய் சொன்ன உடனே உன்னுடைய எனக்கு இந்த அமரைக்கு குழந்தைகள் சொல்லி தேரோட்ட சொன்னோன்னே இன்னொரு மொழியாக வந்திருந்து எனக்கு எத்தனை எல்லாம் வேலை செஞ்சாங்க செஞ்சாங்க அது மட்டுமா போச்சு நம்முடைய கல்யாண பண்டிகை வந்தோடனேயுமா எனக்கு காடுகரை எல்லாம் கொடுத்து தானியமானது கொடுத்து உடனக்கும் ஆடு கொடுத்து எனக்கு இத்தனை எல்லாம் பங்கும் பங்காளி உதவி செய்தாங்க அப்பேற்பட்ட பங்கும் பங்காளிகள் கொண்டு போட்டையே தந்தாரி அப்படி என்றுடைய அத்தரவல்லானே அம்மா முத்து போரே கொஞ்ச நேரம் அன்னைக்கு முகத்தோட சோறா விட்டு முகத்தோட சோறா விட்டாரு முகத்தோட சோற விட்டு முகத்தோட சோற விட்டு ஒரு அன்னைக்கு பாவாலே கண்ணீர் கொஞ்ச நேரம் அன்னைக்கு பாலவாலை சோறா விட்டு பாலவாலை சோறா விட்டு பாலவாலு சோற விட்டு மறுபடியும் பாலவாலு சோற விட்டு அன்னைக்கு ஒரு அவிதை மூலம் வீட்டாரு செல்லாண்டியுடைய ஆலயத்தை குன்றுடையார் ஆனால் குன்றுடையார் இப்படி அழகா நீங்களே சரியான உலகவே ஓட்டுலாம் மாட்டோம் அழுகாம சாமி என்ன வென விதைச்சா வென விளையும்னு சொல்லுவாங்க தென விதைச்சா தென விளையும்னு சொல்லுவாங்க ஆமா உங்க பங்கும் பங்காளிகள் நானாச்சும் முன்னோடும் பிள்ளையாளுன்னு ஏரோட்டி வைக்கிறோம்னு ஏரோட்டி வச்சு நம்ம ஆத்தாளுக்கு தாய்க்கு என்ன குறை செஞ்சாங்களோ என்ன ஒரு தப்பு தாண்டா நடந்ததோ ஏனுங்க நாம என்ன தப்பு ஒரு ஆட்டாவில் தண்ணி கிண்டி வாக்காது வந்துட்டாங்களே என்ன வெடிஞ்சு வெடிய வெடியா பங்காளி மக்கள் 12 பேரும் அண்ணனும் அங்கையாலும் மக்கள் இல்லாத தேரோட்டுறாங்களேன்னு அல்லும் பகல் 60 நாளையும் வேணுங்கிறத செய்து தேர் வேலை செஞ்சு தேர் ஓட்டலாம்னா நீ
இன்னைக்கு நமக்கு மக்கள் எல்லாம் மாடி சுத்தி ஓட்டும் போது இன்னைக்கு பங்காளி மக்கள் பூரா மாண்டு படிச்சுட்டாங்களே. அது வேணுங்க. பங்காளிக்கு மக்கள் சாமி காரியம் ஒண்ணு, சாமிக்கு பயக்கணும்ல, நம்மளுக்கு பயக்காட்டியும் அது மாதிரி என்ன தப்ப பண்ணினாங்களோ எது தப்ப பண்ணினாங்களோ இப்படி மாண்டு மனுஷதும் எல்லாமே இனி இது காலத்துக்கும் என்னைய சொல்லுவாங்களே சாமி. சொல்லாமையே இருப்பாங்க. நேற்று 5 பேர் பேசினாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இந்த பாவி சண்டாரியானவள் என்ன ஒரு துரோகம் பாவத்தை செஞ்சாலும் என்ன கருமத்தை செய்தாலும் ஆனா இப்படி தேரோட்டம்னு சொல்லி இவளுக்கு குழந்தை வேணும்னு மச்சம் குழந்தையெல்லாம் கொண்டாந்து கொண்டுட்டாளே. ஆமா அப்படின்னு சொல்லி பாருங்க மன்னா. நாளைக்கு நல்லவர்க்கு சொல்லாரே நல்லாவர்க்கு சொல்லாரே நல்லாவர்க்கு சொல்லாரே ஊருக்கு சாமி நான் விட்டவர்க்கு சொல்லானே விட்டவர்க்கு சோறு ரெடி கொடுக்குறீங்க. ஆனவரிகளால வாருங்கம்மா வங்கும் பங்காளிகள் விரட்டா வீதியில போனா பார்க்கலாம். பகச்சாலம் கூட பாதையில போகையில நம்ம வங்கும் பங்காளிகளை பார்க்கலாம். ஆனா இப்படி ஆண்டு போனாங்களே என்ன செய்வனுங்க சாமி. கொஞ்சம் நேரம் முகத்தோட சோரோ விட்டு முகத்தோட இப்படி தாமரை அழுக தருமன் அழுக இருவர் 2 பேரும் அழுது கொண்டிருக்கும் போது அங்கே வந்திருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாம் யாவர்களும் வந்தனாரே. ஆனா உன்னுடைய தருமன் தாமரையும் இவ்வளவு காலத்துக்கு பிறப்பாடு இப்படி தேரோட்டி திருவிழா நடத்தும் போது மக்களோட நிறுத்துமே எனதான இப்படி தேர் ஓட்டும் போது இப்படி பங்கும் பங்காளிக்கும் ஆண்டுட்டாங்களே செய்ய முடியும். நாம
சரி. ஐயோ அண்ணி யார தஞ்சம் என்போ நாமே வரத்தனங்க வெம்போ இனி யாரே வாழ்க்கையும் ஆனால் உடனே நம்மளான பாட்சலூருக்கு சேதி சமாசாரத்துகளை அனுப்ப சொல்ல வேணும். ஆனா வந்தும் பங்காளிகளுடைய இல்லமார்களுக்கும் ஆசாரியார்களுக்கும் இந்த பங்காளிகளுக்கு இந்த சமாசாரத்தை கொஞ்சம் ஆர்வத்தை சொல்லணும். வந்து எடுத்து தகனம் செய்யணும். தேரோட்டம் நடந்ததான் தவிர சரி இந்த தரிசனம் நடக்குது. ஆராதனை அபிஷேக பூசைகள் நடக்குது. அதனால உடனே சீக்கிரமாக ஆளுகளை அனுப்புங்கள் என்று அங்கு வந்திருக்கும் பெத்தம் பெரியவர்களும் ராஜாதி ராஜர்களும் ஏதசோழ பாண்டிய மன்னர்களிலிருந்து யாவர்களும் இவர் காரணரை சொல்லி சங்கம் பண்ணாலைக்கு இந்த சேதி சமாச்சாரத்தை அனுப்ப சொன்னார். அந்த நேரத்தில் உரையா தகவல் வார்த்தை விட்டு பண்ணையத்து மாளிகரை கூப்பிட்டு ஒரு சீக்கிரமாக போய் தகவலை சொல்ல வேண்டும் என்று பட்டாளையும் சுப்பன் இப்படி சொல்லக்கூடிய மண்டையத்து மாளிகளை கூப்பிட்டு ஒரு சீக்கிரமாக நீங்க சென்றதாலே தகவலை சொல்லி எங்க வந்தும் பங்காளிகள வர சொல்லிட்டு வாங்குவோம். உள்ள வாங்க ஒண்ணு மணிக்கு வாங்க தங்கம் அப்படியே உள்ள குட்டீஸ் அது வராது.